சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி இரண்டாவது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்க அணி நியூசிலாந்திடம் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறியது. டேவிட் மில்லர் அடித்த சதம் அந்த அணிக்கு கை கொடுக்கவில்லை. அரையிறுதிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டேவிட் மில்லர் அரையிறுதிக்கான பயண திட்டமிடல் குறித்து விமர்சனங்களை வைத்திருந்தார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான கடைசி லீக் ஆட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. முதல் அரையிறுதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. இரண்டுக்கும் நடுவில் ஒரு நாள் மட்டுமே இடைவெளி என்பதால் இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான ஆட்டத்தின் முடிவு தெரியும் வரை காத்திருக்காமல் பி பிரிவிலிருந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்ற இரு அணிகளும் முன்கூட்டியே துபாய்க்கு சென்றன. காரணம், துபாய் சூழலுக்கு வீரர்கள் ஒத்துவர நேரம் எடுக்கும் என்பதாலும் ஒரு நாள் இடைவெளியில் துபாய்க்கு வந்து அரையிறுதியில் பங்கேற்க முடியாது என்பதாலும் இந்த ஏற்பாட்டை ஐசிசி செய்திருந்தது. இதன் காரணமாக ஆஸ்திரேலியா முன்கூட்டியே துபாய் வந்தடைந்தது. தென்னாப்பிரிக்க அணி இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டம் முடிந்த கையோடு பாகிஸ்தானிலிருந்து துபாய் வந்தது. இந்தியாவுடன் ஆஸ்திரேலியா மோதுவது உறுதியான பிறகு துபாயிலிருந்து புறப்பட்டு மீண்டும் பாகிஸ்தான் திரும்பியது தென்னாப்பிரிக்கா. இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது. அரையிறுதியில் நியூசிலாந்திடம் தோல்வியடைந்த பிறகு தென்னாப்பிரிக்க பேட்டர் டேவிட் மில்லர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு பேசினார். இது மறைமுகமாக இந்திய அணியை தாக்குவதாக ரசிகர்கள் எண்ணினார்கள். மேலும் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி தொடங்கியதிலிருந்தே இந்திய அணி தனது அனைத்து ஆட்டங்களையும் துபாயில் விளையாடுவது பேசுபொருளானது. முன்னாள் வீரர்கள் பலரும் இந்திய அணியின் சாதகமான நிலையை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். இந்நிலையில் தென்னாப்பிரிக்க அணியில் முன்பு பணியாற்றிய பிரபல அனலிஸ்ட் பிடாக் பிரசன்னா அஸ்வின் யூடியூப் சேனலில் மில்லரின் குற்றச்சாட்டுக்கு எதிர்வினை ஆற்றியுள்ளார். அதில் அவர் கூறியதாவது: 2009 சாம்பியன்ஸ் கோப்பையில் எல்லா ஆட்டங்களையும் செஞ்சுரியனில் மட்டுமே விளையாடியது தென்னாப்பிரிக்கா. அதற்காக கோப்பையை வென்றார்களா? மண்ணை கவ்வவில்லையா? இப்போது வந்து இந்தியா துபாயில் மட்டுமே விளையாடுகிறது என்று அவர்கள் புகார் கூறலாமா? தோற்றுவிட்டு அழக்கூடாது. இதனால்தான் அவர்கள் எந்த போட்டியையும் ஜெயிப்பதில்லை என காட்டமாக விமர்சித்தார் பிடாக்.